ஆளுநரை சந்திச்சு என்ன போகுது? ஆளுநருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இப்போ இருங்க இப்ப பாருங்க, அதுதான் சொல்றேன். அது சொல்றேங்க. அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும் இல்ல, அண்ணாமலை பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், கோவையில் இருக்க பாரதியார் பல்கலைக்கழகம், இங்க இருக்கிற தமிழ்நாடு கல்வியல் பல்கலைக்கழகம், மதுரை காமராஜ் பல்கலைக்கழகம் எதுக்குமே துணைவேந்தர் நியமிக்கப்படல. ஒரு வேந்தரே இல்லாமல் பல்கலைக்கழகங்கள் எப்படி நிர்வகிக்கப்படும்ங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏன் நியமிக்கப்படல? ஆளுநர் எனக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குன்னு அவர் ஒரு சண்டை போடுறது. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசு, இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசுக்கு இல்லாத அதிகாரம் உரிமை ஒரு நியமன உறுப்பினருக்கு வந்துரும்னு சொல்ற கட்டமைப்பு எப்படி ஜனநாயக அமைப்பா இருக்கும்? எப்படி மக்களாட்சியா இருக்கும்? அந்த அதிகாரம் எப்படி மக்களுக்கானதா இருக்கும்? மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்துக்கு இல்லாம ஒரு தனி மனிதன் நியமன உறுப்பினருக்கு எப்படி வருது? இத்தனை பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தரே இல்லாம இயங்கிக் கொண்டிருக்கு.